சுகாதாரத்தை பொறுத்தமட்டில் நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு போனீங்கன்னா இந்தியாவில் சில அதாவது மத்திய அரசு மருத்துவமனைகள் எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனை தவிர மீதி அரசு நடத்தக்கூடிய எல்லா தனியார் அரசு நடத்தக்கூடிய அதாவது மாநில அரசு நடத்தக்கூடிய மருத்துவமனைகள் எல்லா உடல்நிலையும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதனால் அதை மேம்படுத்தணும். அதேமாதிரி தொழில்துறையினர் வந்து அவங்க வந்து எப்பயுமே பல சலுகைகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஏதாவது வருமா அப்படிங்கிறதையும் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு உதவ வேணும்னு அவங்க வந்து அரசை வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதே மாதிரி கடந்த 23 ஆண்டுகளாக தொடர்ந்து 4 மாதமாக பங்குச்சந்தை வந்து பயங்கரமான சரிவை சந்திச்சுக்கிருக்கு. இந்த அளவுக்கு ஷேர் மார்க்கெட் வந்து வீழ்ந்தது கிடையாது. இப்போ கடந்த ஒரு 4 மாதமாக கடுமையான வீழ்ச்சியாக இருக்குது. அப்போ அந்த முதலீட்டாளர்களுக்கு அந்த வர்த்தகர்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு சலுகைகள் கொடுத்து அந்த சந்தையை வந்து உயர்த்தணும். ஏன்னா இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணுற வரைக்குமே வந்து இது வந்து ஷேர் மார்க்கெட் வந்து டவுனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுத்து முக்கியமாக பங்குச்சந்தையிலேருந்து இப்போ வெளியில் வீழ்ச்சியான காரணம் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு வந்து எடுத்துகிட்டு போனதுனால தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அதை வந்து அவங்கள வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் அட்ராக்ட் பண்ணி அவங்கள வந்து திருப்பி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இல்லை இன்வெஸ்ட் பண்ணுற கொண்டு வரணும். அதே மாதிரி வெளிநாட்டில் வாழக்கூடிய என்ஆர்ஐ நான் ரெசிடென்ஷியல் அவங்கள வந்து இந்தியாவில் முதலீட்டு செய்கிறதுக்கு ஒரு கேட்சியான ஒரு ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக இந்த பங்குச்சந்தையோட இது வந்து அதிகமாகும். அதேமாதிரி டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறதுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ரோலு. அதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்குது. அதேமாதிரி நுகர்வோர் செலவழிக்கும் சக்தி அதிகரிக்கணும். இதை நான் வந்து இப்போ ஏற்கனவே சொன்னேன். மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய வாங்கும் சக்தி குறைஞ்சதுனால தான் வந்து எஃப்எம்ஜிஜி மார்க்கெட் எல்லாமே கடுமையான வீழ்ச்சிக்கு இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் ரேட்லாம் குறைச்சி அவங்களுக்கு வந்து அதிகப்படுத்துறதுக்கு நுகர்வோர் நிறுவனத்தின் குரல் வந்து அதிகமாக ஒழிச்சிருக்கு. அவங்க வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாத சம்பளதாரர்கள், அது மத்திய அரசு ஊழியர்களாலும் சரி மாநில அரசு ஊழியர்களாலும் சரி, இந்தியாவில் பர்சனல் இன்கம் டேக்ஸில் 5 பைசா டேக்ஸ் எவேஷன் இல்லாமல் இது இல்லாமல் அதாவது வரி கட்ட தவறாமல் ஒவ்வொரு ஆண்டும் சரியாக கட்டுறது வந்து இந்த மாத சம்பளதாரர்கள் தான். அவங்க வந்து இந்த பட்ஜெட்டில் அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி ஆம்பிக்யூட்டியாக கன்ஃபியூஸான ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம் அப்படிங்கிறதா இல்லாமல் ஒரே ரிஜிம் அது வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும், குறிப்பாக வரி விகிதத்தை குறைக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. பெரு நிறுவனங்களுக்கு வந்து சலுகைகள் வந்து கிடைக்கிது. ஆனால் அதே நேரத்தில் மாத சம்பளதாரர்கள் கிடைக்கிறதில்ல. அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இப்போ பெரு நிறுவனங்களாக வந்து பல வகையான என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பல வகையான சலுகைகள் மூலம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி வரி அவங்க பே பண்ணாங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிற மூலம் அவங்க வந்து திரும்பி பெற்றாங்க. ஆனால் சம்பளதாரர்களுக்கு வந்து அவங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறாங்க. அது போக வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் கட்டுறாங்க, அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறாங்க. பல வரிகள்லாம் கட்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டினது போக அதிகமாக கட்டிட்டு தான் வந்து ரீஃபண்ட் வாங்குறாங்க. இல்லை கட்டின டேக்ஸ் எப்பயுமே திருப்பி அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு சம்பளதாரர் இந்தியா பொறுத்த மட்டும் ஒரே இதுக்கு 2 முறை இரட்டை வரி விதிப்பு முறை இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஆனால் ஒரு எம்ப்ளாயி, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் கைக்கு ஒரு 60,000 1,00,000 வருதுன்னா அவர் வந்து அதற்கான டேக்ஸை பிடிச்சதுக்கப்புறம் தான் வருது. ஆனால் அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில் வரி, கார்பரேட் டேக்ஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, ஜிஎஸ்டி டேக்ஸு போன்ற பல வரிகள் வந்து விதிக்கப்படுகிறது. அப்போ இரட்டை வரி விதிப்பு முறை வந்து இங்கே இந்தியாவில் இருக்குது. சாதாரணமாக காலையில் ஒரு இது படித்தேன். ஒருத்தர் ரூ. 100 இந்தியாவில் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து ரூ. 60 வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ மாநில அரசுக்கோ மத்திய அரசுக்கோ உள்ளாட்சி அமைப்புகளுக்கோ வரியை கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ மீதி ரூ. 40 தான் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா இவங்க வந்து அவர் வந்து தானே செலவு பண்ணுறாரு. அந்தளவுக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மாற்றி வந்து இந்தியாவில் வந்து வரியை செலுத்த வேண்டியதாக இருக்குது. இந்தியாவில் வந்து டேக்ஸ் வந்து ரொம்ப ரிஜிட்டாக இருக்குது. அதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியும் பல கருத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி இன்கம் டேக்ஸை பொறுத்த மட்டும் இதில் வந்து நிறையா மாற்றங்கள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்காலேயும் இந்தியாலேயும் ஒரே மாதிரியான இன்கம் டேக்ஸ் ரேட்டு தான். ஆனால் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் வந்து அமெரிக்காவில் வந்து 74 லட்சம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2,30,000 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து வெளிநாட்டில் 43 பேர் வந்து டேக்ஸ் கட்டுறாங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா வெறும் 2% பேர் தான் வந்து ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் வரி கட்டுறாங்க. பாருங்கள், அமெரிக்காவில் 43% வந்து வரியை பே பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து 2% தான் வந்து வரியை கட்டுறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பேப்பரில் வந்துருந்துச்சு, ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க வந்து இந்தியாவில் மொத்தம் 8 கோடி பேர் தான்.
ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க. இப்போ ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க நில் ரிட்டர்ன் எத்தனை பேர், கட்டின டேக்ஸை வந்து வாபஸ் வாங்கிட்டு போனவங்க எத்தனை பேர், ரீஃபண்ட் வாங்கிட்டு போனது. அப்போ வந்து 5 கோடி பேர் கூட என்ன செய்கிறது கிடையாது, பர்சனல் இன்கம் டேக்ஸை கட்டுறதே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பிஎஸ்சி யூனிட்ஸு, இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் யூனிட்ஸில் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் வந்து என்ன செய்கிறாங்க, வரியை கட்டுறாங்க. இந்த வரி வந்து ப்ராக்ரெசிவாக எல்லாத்துக்குமே இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரே வரியை கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். இல்லைனா ஃபாரின் மாதிரி இப்போ அமெரிக்காவே வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்கம் டேக்ஸே ஸ்க்ராப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாரு. அந்த மாதிரி இந்த இன்கம் டேக்ஸை வந்து மாற்றிட்டு வேறு ஒரு டேக்ஸ் கொண்டு வரலாம் அப்படியும் சொல்லி பல நிபுணர்கள் வந்து யோசனை தெரிவிக்கிறாங்க. நம்முடைய மாத சம்பளதாரர்கள் மத்தியில் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அவங்க வந்து எதிர்பார்க்கிறது சலுகைகள், ரிபேட்டு, அதுதான். ஒரு குறிப்பாக வந்து அந்த 10 லட்சம் வரைக்கும் நோ டேக்ஸ் அப்படின்னா அதை கண்டிப்பாக அவங்க வந்து வரவேற்பாங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வரிகள் வந்து எல்லாத்துக்குமே வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய இது. நம்மளை காட்டிலும் வளர்ந்த நாடுகள், அமெரிக்காவிலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்தளவு டேக்ஸ் ரிஜிம் வந்து கடுமையாக இருந்ததில்லை. ஆனால் இந்தியாவில் வந்து டேக்ஸ் ரிஜிம் கடுமையாக தான் இருக்குது. அதனால தான் பல நிறுவனங்கள் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களாக வந்து பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இந்தியாவுக்கு வந்து அதை வந்து சேல் பண்ணுறாங்க. அப்போ இதிலலாம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. திரும்ப சொல்கிறது தான், புறநானூறு இலக்கியங்கள் இதிலெல்லாம் சொல்கிறது, மக்கள்கிட்ட வந்து வரியை எடுக்கிறது எப்படின்னா, வண்டு வந்து மலரில் இருந்து தேனை எடுக்கிறது, அந்த மலருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி தான் அரசாங்கமும் சரி, மக்கள்கிட்டருந்து வரியை எடுக்கையில் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் எடுக்கணும். இன்றைக்கி வந்து நம்மளுடைய மத்திய அரசுடைய நாட்டின் பொருளாதாரத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலராக உயர்த்தணும் அப்படின்னா, அதற்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நடுத்தர மக்களுக்கு வாங்கும் சக்தியை அதிகரிக்கணும். நடுத்தர மக்களால் மட்டும்தான் வந்து நாட்டினுடைய எக்கனாமியை வந்து உயர்த்த முடியும். பணக்காரர்களுக்கு, அதாவது மேல்தட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகையில் 1% நம்முடைய மத்திய தர, அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள் கொடுத்தா கண்டிப்பாக நம்முடைய கனவான 5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் கனவை கண்டிப்பாக நிறைவேற்றலாம். வர பிப்ரவரி 1 என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.